From the chapter 7 aggregate demand, aggregate supply and related concepts, components of aggregate demand or aggregate expenditure in a four sector economy. Aggregate demand refers to aggregate expenditure on goods and services made in the economy during the accounting period. Aggregate demand means the whole expenditure for goods and services made in the economy. The four main components of aggregate demand are private consumption expenditure, investment expenditure, and government expenditure, net exports. Private consumption expenditure. It refers to the total expenditure incurred by the households and non-profit institutions serving households on the purchase of goods and services during a given period of time. ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாலே வீட்டுக்கு தேவையான மக்களுக்கு என்னென்னதெல்லாம் மக்கள் வாங்குகிறாங்க அவங்கவுங்க தேவைக்கு, அதுதான் ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஹவுஸ் ஹோல்டு மீன்ஸ் வீட்டுக்கு தேவையானது வாங்குறது, செலவு பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீன்ஸ் டெம்பிளில் சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்காக ஆகக்கூடிய செலவுகள், ஏதாவது ட்ரஸ்ட்டில் கொடுக்கறது, இதெல்லாம் நான் ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தே சர்வ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒன்லி on the purchase of goods and services during a given period of time. There is positive relationship between income and consumption. இன்கமுக்கும் கன்சம்ஷனுக்கும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, இன்கம் கூடுனா தான் கன்சம்ஷன் கூடும், இன்கம் குறைஞ்சா கன்சம்ஷன் குறையும். அதுதான் as income rises, consumption also rises and vice versa. Consumption expenditure is affected by the level of income of consumers. Investment expenditure, it is total expenditure by the producing sector. Investment expenditure is a total expenditure by the producing sector, production sector. அது எதெல்லாம் ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்தது, அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் சச் as purchase of capital goods, plant and machinery etc. It is affected by rate of interest and marginal efficiency of capital or investment. So this investment expenditure is affected by rate of interest. Rate of interest means bankல லோன் எடுக்கும்போது வட்டி கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம லோன் அமௌண்ட்டு கம்மியாக எடுப்போம். ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் கூடும் குறையும். What is marginal efficiency of capital or investment? The expected profitability of additional investment. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லாபம், இவ்வளவு 10% இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டணும்னா எத்தனை பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது, அதன் பேஸ் அந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ராஃபிட் தான் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். தேர் இஸ் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட். அதுதான் நம்ம சொன்னேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடிச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குறையும், rate of interest குறைஞ்சா இன்வெஸ்ட்மெண்ட் கூடும். ஸோ தேர் இஸ் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் rate of interest and investment. Investment can be autonomous and induced investment. Autonomous investment means எந்த தொழிலுமே இல்லை, வருமானமே இல்லை, ஆனால் நமக்கு கட்டாயம் வருமானம் தேவை அப்படின்னும் போது கட்டாயம் நம்ம கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். தட் இஸ் ஆட்டோனோமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் வாட் இஸ் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? that is motivated to invest by expected profitability. ஒரு ப்ராஃபிட் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்ணப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன் திஸ் சாப்டர் இட் இஸ் அசியூம்டு தட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆட்டோனோமஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் மெயினாக ஆட்டோனோமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன், government expenditure. It is total expenditure incurred by government. ஸோ கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடியது, ஒட்டுமொத்தமாக செலவு பண்ணக்கூடியது, அதுதான் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அவங்க எதுக்கெலாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் த டொமஸ்டிக் மார்க்கெட் பை கவர்மெண்ட், காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ், சேலரிஸ் வேஜஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக ஆகக்கூடிய செலவுகள், டைரக்ட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் அப்ராட் பை த கவர்மெண்ட், வெளிநாடுகளில் இருந்து வாங்கக்கூடியது, எதுக்கு எம்பசிஸுக்கு அவங்க செலவு பண்ணக்கூடியது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எம்பசிஸுக்கு, மிலிட்ரி பேஸஸுக்கு அவங்க செலவு பண்ணக்கூடியது, அண்ட் கன்சுலேட்ஸ் மீன்ஸ் ஆஃபீஸஸ் லைக் எம்பசிஸ், அதுக்காக அவங்க செலவு பண்ணக்கூடியது. தட் இஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கரெக்டாக நமக்கு தெரியும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு sale of goods and services produced by government for collective consumption, that will be subtracted. Government expenditure is affected by the government policy. ஸோ இதில் எக்ஸ்பெண்டிச்சர் கூடும் குறையும், இது எதனால? கவர்மெண்ட் போடக்கூடிய சில சட்ட திட்டங்கள்னால
அது கூடலாம் குறையலாம். The next, net exports, that is export minus import. Export minus import, it is the difference between value of export and value of import. Exportல இருந்து importை minus பண்ணா net export கிடைக்கும். Exports refer to expenditure by foreigners on purchase of Indian products. நம்ம ஃபாரின்ல நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுனா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நிறைய, அது that is export. And imports refer to expenditure by residents on purchase of foreign products. நம்ம நாட்டில் வெளிநாட்டு பொருட்கள் நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதுதான் imports. The difference between two is net export. Magnitude of net export is affected by foreign exchange rate, inflation or deflation in trading countries, etc. So இதனுடைய எக்ஸ்போர்ட் நெட் எக்ஸ்போர்ட் கூடும் குறையும். இது எதுனாலனா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னாலையும் இன்ஃப்ளேஷன் ஆர் டீஃப்ளேஷன்னால இதனுடைய நெட் எக்ஸ்போர்ட் கூடும் குறையும். Hence, aggregate demand is equal to consumption plus investment plus government expenditure plus X minus M, that is net export. This is the formula to calculate aggregate demand in a 4-sector economy.